ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 2ஆம் நாள். ஆதியாகமம் 1:6 சொல்கிறது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சிருஷ்டித்தார் என்பதை அவரே சொல்லுகிறார் பாருங்கள். அவரே அல்லாமல் வேறொருவரும் சிருஷ்டிப்பை கவனித்து ஆதியாகமத்தை எழுதியிருக்க முடியாது. ஏனென்றால் இன்னும் மனிதன் உருவாக்கப்படவில்லை. கர்த்தர் எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வேதம் சொல்கிறது, எபிரெயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சிருஷ்டிப்பின் போது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரே பெயரிட்டார். முதலாக வெளிச்சத்துக்குத்தான் பகல் என்ற பெயரை சூட்டினார். இருளுக்கு இரவு என்ற பெயரை சூட்டினார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அந்த சிருஷ்டி கர்த்தர் அன்போடு உங்களையும் கூட பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு அழைத்தார். சாராய்க்கு சாராள் என்ற பெயரை கொடுத்தார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டு பெயரிட்டு அழைக்கும் அன்பு எவ்வளவு விசேஷமானது! ஆகாயத்தை உண்டு பண்ணினது மட்டுமல்ல, அது விரிந்து விரிவடையும்படி செய்தார். எபிரெய மொழியிலே ஒரு போர்வையை விரிக்கிறது போல என்று விளக்கப்பட்டுள்ளது. ஆகாய விரிவு ஏதோ பரலோகத்தையும் பூலோகத்தையும் பிரிக்கிற ஒரு தடுப்பு சுவராக அல்ல. ஆகாய விரிவு தேவனுடைய மகிமையை விளங்கச் செய்கிறதா இருக்கிறது. யோபு பக்தன் அதை வியந்து, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் என்று குறிப்பிட்டார். யோபு 26 7, 8, 9 வசனங்கள். ஆகாயத்தின் அதிசயங்களை பார்த்து பார்த்து தேவனை துதியுங்கள். வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலம் என்று யோபு 37:18 வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி சிருஷ்டி கர்த்தரை பார்த்து வியந்து, அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று குறிப்பிட்டார். ஆமோஸ் 9:6. தேவப்பிள்ளைகளே, உண்டாக கடவுது என்று சொல்லி சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பரிசுத்தமும் தேவ அன்பும் உண்டாக கடவுது என்று கட்டளையிடுகிறார். உங்கள் உள்ளத்திலும் தெய்வீக ஞானத்தை, தெய்வீக அறிவை கட்டளையிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைய நினைவிற்கு 150ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 1ஆம் அதிகாரம் 1 to 28ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சிருஷ்டி கர்த்ததாமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உண்டாகச் செய்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக.
ஆமேன் ஆக